ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் வழக்கம் போல் நமக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் கொடுத்துருக்குற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படித்தேன். ஐ ரியலி வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8000 கிராஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஃப்யூச்சரில் நடக்கிறது. நான் அவங்க கூட சென்னைக்கு வருவேன், நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதுவேன், அவள் சமைப்பாள், எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். இன்றைக்கி நம்ம அதே ஃப்யூச்சர் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ்? நெகட்டிவாக சொல்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வருவான் அப்படிங்கிறது என்னது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவாக சொல்கிறது, அவன் வருவான், என் ஃப்ரெண்டு வருவான்டா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு வருவான். நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க, அவன் வரமாட்டான். ஸோ பாசிட்டிவாக சொல்லும் போது ஹீ வில் கம், அவன் வருவான். வரமாட்டான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட போகிறோம், அவ்வளோதான். ஹீ வில் நாட் கம், அவன் வரமாட்டான். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பார்க்கலாமா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் will not ப்ளஸ் will. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ வில்லுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வரும்னு தெரியும். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நாட் போடுறீங்க, அவ்வளோதான். வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெர்பெல்லாம் பிரிப்போம், அப்படிலாம் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் ப்ளஸ் வெர்பு. இந்த வெர்பு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்ன, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஈட், குக், ப்ளே, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த ஈடி சேர்க்கறது, அதெல்லாம் என்னது, பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நான் நெகட்டிவில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் சென்னைக்கு போவேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நான் சென்னைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. எழுதலாம், நான் சென்னைக்கு போக மாட்டேன். நான் சென்னைக்கு போக மாட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட். நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தலாம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ். இது எல்லாமே சப்ஜெக்ட் தான். நான், அப்புறம் நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவள், அது, அப்புறம் நம்மளோட நேம்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட தான் ஆரம்பிக்கும். முதல்ல இங்கே என்ன இருக்குது, நான் அப்படின்னா என்னது, ஐ. சப்ஜெக்ட் போட்டோமா, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும், வில் நாட் அப்படிங்கிறதா ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறது. பாசிட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணோம், வெறும் வில் யூஸ் பண்ணோம். இங்கே வில் நாட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதை அப்படியே போட்டுருங்க, வில் நாட். ஐ வில் நாட் போக மாட்டேன். போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, கோ. இந்த மாட்டேன்க்குலாம் என்ன வரும் நம்ம யோசிக்கவே கூடாது, அதுக்கு தான் நம்ம நாட் போட்டிருக்கோம், நெகட்டிவாக சொல்கிறது தான். ஓகே, ஐ வில் நாட் கோ. நான் சென்னைக்கு போக மாட்டேன். எங்கே போக மாட்டீங்க, சென்னைக்கு. இக்கு அப்படின்னா என்னது, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம, டு சென்னை. ஐ வில் நாட் கோ டு சென்னை. நான் சென்னைக்கு போக மாட்டேன். இந்த வில் நாட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ won't go to சென்னை இப்படியும் சொல்லலாம். ஐ won'tனாலும் ஒரே தான், ஐ will not அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். நீங்கள் will not யூஸ் பண்ணியே பேசுங்க. will not ரெண்டையும் சேர்த்தா தான் won't.
ஸோ இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி நீங்கள் புக்கில் படிக்கும் போது வைக்கும் போது won't அப்படின்னு ஒரு வேர்டு வந்ததுன்னா அதுக்கு மீனிங் வந்து will not. அதான் அதோட மீனிங். I will not go to Chennai. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ராமு உன்னுடன் வரமாட்டான். ராமு உன் கூட வரமாட்டான். நான் சென்னைக்கு ராமுவை கூப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ராமு உன்னுடன் வரமாட்டான் அப்படின்னு நம்ம பதிலுக்கு சொல்லணும். ராமு உன் கூட வரமாட்டான். இவ்வளோதான். எழுதலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் அது ராமு பேர், அதனால அதை அப்படியே போட்டுருங்க. வெர்பு என்னது? வெர்புக்கு முன்னாடி என்ன போடணும்? வில் நாட். அதை அப்படியே சேர்க்கணும். அதை அப்படியே போட்டுருங்க. ஓகே, ராமு வில் நாட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வெர்பு வரணும். வர்றது தான் வந்து வெர்பு. வரமாட்டான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். இந்த மாட்டான்க்குலாம் என்ன போடணும் நம்ம யோசிக்கக்கூடாது. அது நெகட்டிவ். தமிழில் வந்து நெகட்டிவில் வரமாட்டான்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? வில் நாட் கம். அப்படின்னா நம்ம நீங்கள் வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த கம்மை மட்டும் போட்டால் போதும். மிச்சம் இருக்கிற இந்த உன்னுடன் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்னேன். உன்னுடன், உடன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வித். உன்னுடன் அப்படின்னா யூனா உன்னை அப்படின்னு அர்த்தம். உன்னுடன் அப்படின்னா இந்த வித் அப்புறம் இந்த யூ, இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா யூவையும் வித்தையும் நம்ம சேர்க்கணும். வித் யூ. ராமு will not come with you. ராமு உன் கூட வரமாட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கா? இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ராமு won't come with you. அதுவும் கரெக்டு தான். பட் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஒரே இதை யூஸ் பண்ணுங்கள். ராமு will not come with you. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் யாராவது கேட்குறீங்க, நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன். நீ பிரியாணி சாப்பிடுவியா? நான் பிரியாணி சாப்பிடுவேன் தான் எல்லாரும் சொல்லுவோம். பட் எக்ஸாம்பிளுக்காக நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஓகே, ஸோ சுருக்கமாக சிம்பிளாக நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நீங்களே ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சப்ஜெக்ட், முதல்ல சப்ஜெக்ட் தான் வரணும். எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஐ அப்படின்னா நான் அர்த்தம். அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த வில் நாட், அதை அப்படியே எழுதுறீங்க. ஐ வில் நாட். சாப்பிட்றதுக்கு என்னது இங்கிலீஷில்? ஈட். ஐ வில் நாட் ஈட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? பாசிட்டிவாக அப்படி சொல்கிறது, நெகட்டிவாக அப்படி சொல்கிறது. பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். நல்லா கரைச்சி குடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதே மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். நான் வரமாட்டேன், அவன் கூட வரமாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போவேன், அல்லது என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஃபீவர், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் சொல்லி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி குக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைப் பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன டைப்? இப்போ வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கணும். ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறது? அவன் வருவான் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அவன் வருவானா? அதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.